ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷன் என்றால் என்ன? ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷன் அப்படின்னா என்ன? பெட்டிஷனரை விசாரிக்கணும், அவர் கோர்ட்டுக்கு வர முடியல, அவருடைய ப்ரூஃப் அஃபிடவிட் தாக்கல் செய்யணும், அதாவது சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ண முடியல, அவர் எவிடன்ஸ் கொடுக்கணும், அது கொடுக்க முடியல, அதுதான் அவர் வழக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி, அவரால் வர முடியல. ஸோ அந்த ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, ரெஸ்பாண்டன்ட் சைட்ல அவங்கள விசாரிச்சு அவர் எவிடன்ஸ் கொடுத்துருவாரு. ஆனா பெட்டிஷனர் எவிடன்ஸ் அந்த வழக்குக்கு ரொம்ப மிகவும் தேவை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த எவிடன்ஸ் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் 2 பெட்டிஷன் தாக்கல் செய்யணும். ஒன்னு ரீகால் பெட்டிஷன், இன்னொன்னு ரீஓபன் பெட்டிஷன். ரீகால் பெட்டிஷன்ங்கிறது திரும்பவும் தன்னை விட்னஸா விசாரிக்க சொல்லி அதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி கோர்ட்ல கேட்கறது. திரும்பவும் அந்த ஸ்டேஜை ரீஓபன் பண்ண சொல்லி கேட்கறது ரீஓபன் பெட்டிஷன். இந்த 2 பெட்டிஷனையும் அவர் கண்டிப்பா தாக்கல் செஞ்சு அவர் விட்னஸ் சொன்னா மட்டும்தான் அந்த வழக்கு ஜெயிக்கும். இது பெட்டிஷனருக்கு மட்டும் இல்ல, ரெஸ்பாண்டன்ட்டுக்கும் அதே மாதிரிதான். ரெஸ்பாண்டன்ட் சாட்சி கொடுக்க வரல, விட்னஸ்க்கு வரலனாலும் அவரும் ரீகால் அண்ட் ரீஓபன் பெட்டிஷன் தாக்கல் செஞ்சுதான் அந்த வழக்குக்குள்ள மீண்டும் வரணும்.